வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்டிலிருந்து மூளை மற்றும் தண்டுவடம் சம்மந்தப்பட்ட நிறைய வியாதிகள பத்தி உங்ககிட்ட ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசிட்டு இருக்கோம். கடந்த வாரம் நான் சொன்னபடி, இந்த வாரம் காக்காய் வலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு வியாதிய பத்தி, ஆங்கிலத்தில சொல்லணும்னா சீசர் இல்லன்னா எபிலெப்சிய பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இத பத்தி ஒரு பேசிக், அதாவது ரொம்ப உங்களுக்கு எளிதா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி நம்ம மூளையில வந்து முழுவதும் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், அதாவது கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒயர்ஸ் தான் ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு. நான் ஜென்ரலா சொன்னேன், இப்ப நீங்க நம்ம வீட்ல லைட் எரியுதுனா கூட நம்ம சுவிட்ச் போட்டா தான் லைட் எரியும். இந்த வலிப்பு வியாதி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் போடாமயே, அதாவது எந்த ஒரு ஸ்டிமுலேஷனுமே இல்லாம, நம்ம மூளையில இருக்கக்கூடிய அந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த ஒயர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா, வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த வலிப்பு வியாதி. அதாவது நம்ம மூளைக்குள்ள நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நெறைய நம்ம வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். தலாமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் கேட்வே ஆஃப் பிரெயின். எல்லா சிக்னல்ஸும் இந்த வழியா உள்ள போகும். இந்த வழியா வெளியில வரும். இந்த தலாமஸ்ல வந்து டி டைப் கால்சியம் சேனல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதாவது ஒரு அ அ கேட்வே இருக்கு. இந்த கேட்வேங்கிறது வந்து என்னன்னா, இந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய இந்த வழியா தான் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த டி டைப் கால்சியம் சேனல் வந்து தானாவே எந்த ஒரு ஸ்டிமுலேஷனுமே இல்லாம, ஜென்ரலா வந்து ஏதாவது ஒரு ஸ்டிமுலேஷன் வந்துச்சுன்னா தான் இந்த சேனல் வந்து ஆக்டிவேட் ஆகும். பட் எந்த ஒரு ஸ்டிமுலேஷனுமே இல்லாம இந்த சேனல் ஆக்டிவேட் ஆயி, இது வழியா கரண்ட்ட பாஸ் ஆக விட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த தலாமஸ்ல இருந்து கரண்ட் சிக்னல் வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளையோட மேல் பகுதிக்கு போகும். இந்த மேல் பகுதியிலிருந்து தான் மொத்தமா நரம்புகள் எல்லாம் கீழ இறங்கும். ஸோ இந்த அப்நார்மல் ஸ்டிமுலேஷன்னால இந்த டி டைப் கால்சியம் சேனல்ஸ் வந்து ஒரு கரண்ட்ட வந்து தலாமஸ்ல இருந்து கார்டெக்ஸுக்கு அனுப்புது. அந்த கார்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளையோட மேல் பகுதியிலிருந்து திரும்பியும் இந்த கரண்ட் வந்து சோடியம் சேனல்ஸ், அதாவது ப்ராபகேஷன், முதல்ல ஸ்டார்ட் ஆகுறது அப்நார்மலா ஸ்டார்ட் ஆகுறது வந்து கால்சியம் சேனல். பட் இந்த ப்ராபகேஷன், இந்த கரண்ட் வந்து இந்த அப்நார்மல் கரண்ட் வந்து இந்த சோடியம் சேனல்ஸ், நம்ம நரம்புகள்ல எல்லா நரம்புகள்லயும் இந்த சோடியம் சேனல்ஸ் இருக்கும். ஸோ இந்த சோடியம் சேனல் வந்து அப்நார்மலா நம்ம மூளையில இருந்து ஆக்டிவேட் ஆயி டோட்டலா நம்ம மூளையிலிருந்து தண்டுவடம் வழியா ஃபுல்லா கீழ வந்து இந்த கரண்ட் சிக்னல ஃபாஸ்ட்டா ப்ராபகேட் பண்றனால வர்றது தான் வலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சோடியம் சேனல்ஸ் வழியா இந்த மூளையோட மேற்பகுதியில, அதாவது மூளையோட மொத்தமான மேற்பகுதியில இருந்து எல்லா நரம்புகளும் கீழ இறங்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இங்க இருந்து தான் நரம்புகள் வந்து அப்படியே மூளை வழியா, மூளை தண்டு வழியா தண்டுவடத்துக்கு கீழ போகுது. இந்த தண்டுவடத்துல இருந்து தான் நமக்கு கைக்கு போற நரம்புகள், கீழ்ப்பகுதியில காலுக்கு போற நரம்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மூளையில தலாமஸ்ல ஆரம்பிச்சு மேல் பகுதிக்கு போயி, திரும்பவும் மேல் பகுதியிலிருந்து எல்லா நரம்புகள் வழியா, சோடியம் சேனல் வழியா கீழ இறங்குறதுக்கு பேரு தான் வலிப்புன்னு சொல்றோம். இந்த அப்நார்மல் கரண்ட் வந்து நம்ம தண்டுவடத்துல பாஸ் ஆகும்போது தான் நமக்கு கை, கால் எல்லாமே இழுத்துக்குது. கை இழுத்துக்குது, கால் இழுத்துக்குது. அதேமாரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன், அதாவது நம்ம கடிச்சு சாப்பிடக்கூடிய இதுவும் ஒரு தசை. இங்கேயும் அந்த நரம்பு இருக்கிறனால, இந்த நரம்புக்கும் அந்த அப்நார்மல் கரண்ட் போறனால பேஷண்ட்ஸ் வந்து கடிச்சுக்குவாங்க. அந்த இந்த அதாவது கிளின்ச் பண்ணுவாங்க. ரொம்ப டைட்டா கிளின்ச் பண்ணுவாங்க. அந்த கிளின்ச் பண்ணும்போது நம்ம நாக்கு போய் உள்ள மாட்டிக்கும்போது அந்த நாக்க கடிச்சுக்குவாங்க. அதனால தான் சொல்றாங்க, ஃபிட்ஸ் வர்றவங்களுக்கு வந்து அவங்க நாக்க கடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி. நாக்க கடிச்சுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் அதிகமா வர்றது இருக்கு. அதே மாரியே நெறைய செக்ரீஷன்ஸ், அதாவது இதுவும் நரம்புகள், அதாவது பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் சொல்லுவோம். இந்த பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷனால நம்ம உடம்புல இருக்கிற நெறைய சுரப்பிகள் இருக்கு பார்த்தீங்களா? எங்கெங்கெல்லாம் சுரப்பிகள், இப்போ உமிழ்நீர் சுரப்பி இருக்குது, பரோட்டிட் கிளாண்ட், இந்த மாரி உடம்புல கண்ணீர் சுரப்பி இருக்குது, மூக்குல வந்து இந்த சளிய சுரக்கக்கூடியது, வாயில இந்த எல்லா சுரப்பிகளும் வந்து ஆக்டிவேட் ஆகுறனால வந்து நுர தள்ளுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? வாயில, மூக்குல எல்லாத்துலயும் நுர தள்ளுறது, ஜொல்லு விழுகிறது, இது எல்லாமே அதனால தான். அது மட்டும் இல்லாம நம்ம பிரெயின்ல வந்து யூரின் மோஷன் போகக்கூடிய அந்த நரம்புகளும் வந்து அப்நார்மலா இந்த கரண்ட்னால ஆக்டிவேட் ஆகுறனால, சில நேரம் ஃபிட்ஸ் வர்றவங்களுக்கு வந்து தானாவே யூரின் போறது, மோஷன் போறது. ஸோ டோட்டலா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகள் வழியாகவும் இந்த அப்நார்மல் கரண்ட் பாஸ் ஆகுறனால வரக்கூடிய விஷயம் தான் இந்த வலிப்பு. ஸோ ஒரு வகையில இப்ப நான் ஏன் இத அப்படின்னு சொல்றேன்னா,
இந்த கால்சியம் சேனல் மற்றும் சோடியம் சேனல் இதுதான் வந்து இந்த கரண்ட்டை வந்து பாஸ் ஆகுறதுக்கு அலோ பண்ணுது. ஒரு வகையில இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 சேனலையும் பிளாக் பண்ணக்கூடிய மருத்துவ முறைகள வந்து நம்ம குடுக்கறனால, இந்த அப்நார்மல் கரண்ட் பாஸ் ஆகுறத நம்ம தவிர்க்கலாம். இத வந்து நம்ம கடைசியா இந்த வலிப்புக்கு சம்மந்தமான மருத்துவ முறைகள் பார்க்கும்போது, நான் கண்டிப்பா உங்களுக்கு திருப்பியும் ஞாபகப்படுத்துவேன். பட் இதன் அடிப்படை வந்து இந்த இதுதான். இந்த அப்நார்மல் கரண்ட் தான் இந்த வலிப்பு வர்றதுக்கான ஒரு காரணம். இத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்து இந்த வலிப்புல வந்து வேற என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? இந்த வலிப்புல எத்தன வகைகள் இருக்குது? யார் யாருக்கெல்லாம் இந்த வலிப்பு ஏற்படலாம்? இந்த வலிப்பு வரும்போது நம்ம என்னென்ன பண்ணணும்? ஒரு பேஷண்ட் வந்து நீங்க வலிப்பு வர்ற பேஷண்ட்ட நீங்க கண்ணெதிர்ல பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான முதலுதவி சிகிச்சை குடுக்கலாம்? அவங்கள வந்து உடனடியா நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வலிப்பு சம்மந்தப்பட்ட என்னுடைய வீடியோக்கள நீங்க தொடர்ந்து பார்க்கணும். இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகரமா இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.